வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேலம் கவிதாஸ். நண்பர்களே, இது நான் எழுதிய காதலின் விலை உயிரா அப்படிங்கிற சிறுகதை சொல்றேன். எப்படி இருக்குதுன்னு கேட்டு பாருங்க. அத்த மக பரிமளாவுக்கும் மாம மகன் தமிழ்ச்செல்வனுக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது அவங்களுடைய குழந்தை பருவத்திலேயே நிச்சயிக்கப்பட்டது. தமிழ்ச்செல்வனும் பரிமளாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா, பாசமா, அக்கறையா, ஒற்றுமையா, உண்மையா காதலோட வளர்றாங்க. இவங்களை ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு பார்க்கணும்னு வீட்டுல வெளியில படிக்கிற இடத்துல பந்தயம் கட்டி நிறைய பேர் தோத்து போயிருக்கிறாங்க. இவங்க காதலோட உண்மையா இருக்கிறதுனால எல்லா பந்தயத்திலும் இவங்க மட்டுமே ஜெயிக்கிறாங்க. கம்பெனி பிசினஸ்னு பரிமளோட அப்பா வசதியா இருக்கிறாங்க. விவசாயம் மட்டும் பார்க்கறதுனால தமிழ்ச்செல்வனோட குடும்பம் கொஞ்சம் ஏழ்மையாவே இருக்குது. தமிழ்ச்செல்வனும் பரிமளாவும் படிச்சு முடிச்சு இப்ப கல்யாண பருவத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய மண்டபத்துல நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில பரிமளாவோட அப்பா, எனக்கு இருக்கிற வசதிக்கும் வாய்ப்புக்கும் இதை விட வசதியான பெரிய குடும்பத்துல என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியும். ஆனா நான் சொன்ன சொல்லு மாறாதவன், வாக்கு தவறாதவன், சத்தியத்தை காப்பாத்துறவன். அதனாலதான் இந்த தமிழ்ச்செல்வனுக்கு என்னோட பொண்ணை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் கௌரவமா பேசுறாரு. இன்னும் கல்யாணத்துக்கு 1 மாத காலம் தான் இருக்குது. கல்யாண தேதி நெருங்க நெருங்க பரிமளாவோட அப்பாவும் அம்மாவும் சோகமாகறாங்க. அன்றைய தினம் பரிமளா தன்னோட ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுல ஹால்ல டீப்பாயில ஒரு பாத்திரத்துல ஃபேன் காத்துல பாயாசம் ஆறிட்டு இருக்குது. சோபால சோகமா பரிமளோட அம்மா உக்காந்துட்டு இருக்கிறாங்க. உள்ள வந்த பரிமளா தன்னோட அம்மாவை பார்த்துட்டு, ஏமா இப்படி சோகமா விஷம் முடிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிற, உன்னை நான் ஒரே அடியாவா விட்டுட்டு போறேன், பாயசத்தை குடிமா அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த பூஜை கூடையை கொண்டு போய் பூஜை ரூமுக்குள்ள வச்சுட்டு தன்னோட செல்போனை சார்ஜ் போடுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா எதுக்குமா இப்படி விஷனம் பிடிக்கிற, என்ன நான் வெளிநாட்டுக்கா கட்டி கொடுக்குறீங்க, 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற நம்ம மாமா வீட்டுக்கு தானமா கட்டி கொடுக்குறீங்க, அடிக்கடி நான் வந்து உங்களை பார்க்க மாட்டேனா அப்படின்னு பேசிக்கிட்டு சமையல் கட்டுக்குள்ள போறாங்க. சமையல் கட்டுக்குள்ள இருந்து வந்த பரிமளா தன்னோட அம்மா கிட்ட, அம்மா தமிழ் மாமா என்னையும் உங்களையும் பத்திரமா பாத்துக்குவாருமா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, பாயசத்தை குடிமா, எங்கம்மா அப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, அப்பா பாத்ரூம்ல இருக்கிறாரு அப்படின்னு சோகமாவே சொல்றாங்க. சரிம்மா நீங்க பாயசத்தை குடிங்க, நான் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிமளா கிளம்புறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, இந்தாடி பரிமளா, பாயாசம் உனக்கு தான், குடிச்சிட்டு போ அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லம்மா நான் சமையல் கட்டில இருந்துச்சு பாயாசம் குடிச்சிட்டேன், நீங்க குடிங்க, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, ஏய் சொன்னா கேளுடி, இங்க வாடி, போகாதடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் காதல போட்டுக்காத பரிமளா அங்கிருந்து ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு மாமா வீட்டுக்கு கிளம்புறாங்க. சரி நண்பர்களே, அடுத்தது என்னாச்சுங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம்.